Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஃபெக்டிவான சூப்பரான க்ளோ பேக் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. இந்த க்ளோ பேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் லிக்வரைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் அதிமதுரம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களோட ஒரு வேளை விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1/2 லெமன்லேருந்து எடுத்து லெமன் ஜூஸ் அதை சேர்த்துட்டு இது கூடவே பப்பாயா பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. பப்பாயா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் வந்து லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதிமதுர பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா லைட்டன் பண்ணும், ஒயிட்டன் பண்ணும். விட்டமின் இ ஆயில் அதுக்கப்புறம் ரெண்டுத்துலையுமே வந்து மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்குங்க. லெமன் வந்து நம்ம முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸையும் ஸ்கார்ஸையும் வந்து ஃபேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பப்பாயாவில் வந்து ப்ரோபைன்னு ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஏஜென்ட் இருக்குங்க. இது வந்து நம்மளோட ஸ்கின்னை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்ல ஈவன் டோன் ஆக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த க்ளோ பேக்கை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான எஃபெக்டிவான க்ளோ பேக் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.